ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் ரமா. வெல்கம் பேக் டு இந்தியன் கிச்சன் தமிழ். இன்றைக்கி வீடியோவில் கடாய் பன்னீர் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. நம்ம எப்பயுமே சாப்பிடக்கூடிய வெஜிடபிள் குருமா சாப்பிட்டு உங்களுக்கு போர் அடிச்சு போச்சா, இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சூப்பர் டேஸ்ட்டான கடாய் பன்னீர் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணிங்கன்னா மறுபடியும் பன்னீர் வாங்குறப்ப இந்த ரெசிபி தான் பண்ணுவீங்க. ரொம்ப அருமையாக இருக்கும் டேஸ்ட்டு. அதனால தான் இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலான்னு நினைக்கிறேன். செய்கிறதும் ரொம்ப ஈஸிங்க. உங்கள் வீட்டில் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இந்த கடாய் பன்னீரை. நம்ம ரெஸ்டாரண்ட்டில் எப்படி பண்ணுவாங்களோ அதே டேஸ்ட்டோட உங்களுக்கு ரெசிபி ஷேர் பண்ணியிருக்கிறேன். வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் கடாய் பன்னீர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு பெரிய வெங்காயம் பெரிய துண்டுகளை இந்த மாதிரி வெட்டிட்டு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. அது கூடவேவும் இன்றைக்கி நான் 200 கிராம் அளவுக்கு பன்னீர் எடுத்துருக்குறேங்க. அதையும் சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அது வெங்காயம் கூட. இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவேவும் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க காரத்துக்காக. இப்போ இது கூடவே தேவையான அளவு உப்பு. இது எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா எல்லா பன்னீர்லேயும் இந்த மசாலா கோட் ஆகிற மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா பழையபடியும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிடுங்க. எண்ணெய் சேர்த்ததுனால பன்னீரில் எல்லாமே நல்லா கோட்டாகி பிடிச்சிக்கணும் மசாலா. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி பன்னீர் முழுக்க நம்ம போட்டிருந்த மசாலா நல்லா கோட்டாக இருக்கணுங்க. அப்போ தான் கடாய் பன்னீர் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது மசாலா கோட் பண்ணி வச்சுருந்த எல்லா பன்னீரையும் நம்ம ஃப்ரை பண்ணணுங்க. அதுக்கு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த பன்னீரை இதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு கருகிராமல் உடஞ்சிராமல் ஜென்டிலாக இதை நம்ம ஃப்ரை பண்ணிக்கணும். அதாவது பன்னீரினுடைய கலர் லைட்டாக ப்ரௌன் ஷேடு வர்ற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கணுங்க. இப்போ இந்த மாதிரி ஃப்ரை பண்ணுறப்ப ஸ்டவ்வை லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இல்லாட்டி பேர்ன் ஆயிரும். இல்லாட்டி பன்னீர் உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதனால் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஜென்டிலாக ஃப்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி வதக்கிட்டு நம்ம கிரேவி பண்ணுறப்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. பன்னீரும் உடையாமல் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம ஓரளவு நல்லா வதக்கியாச்சு. இப்போ இந்த மாதிரி வதக்குனா போதும். நீங்கள் பார்த்தீங்கன்னாலே நல்லா தெரியும், லைட்டாக ப்ரௌனாக இருக்குது பார்த்தீங்களா பன்னீர். இப்போ நம்ம தனியாக வேறு ஒரு பாத்திரத்தில் இந்த வதக்கின பன்னீர் எல்லாத்தையுமே எடுத்து வச்சிடணுங்க. இப்போது அதே கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அதுலேயும் ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கோங்க வாசனைக்காக. அது கூட கொஞ்சமாக மிளகு சேர்த்துக்கோங்க. ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துக்கோங்க. அது கூடவேவும் 1/2 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் சீரகம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு இந்த மாதிரி தட்டிட்டு அதையும் சேர்த்துக்கோங்க வாசனைக்காக. இது எல்லாத்தையும் இப்போ பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இதுலேருந்து எண்ணெயில் நல்லா பிரிஞ்சு வரணுங்க. இப்போ பாருங்கள், இது கூடவேவும் காரத்துக்காக 2 பச்சை மிளகாய் உடைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி சின்னதாக வெட்டி அதையும் சேர்த்துக்கோங்க. அதை இப்போ நல்லா வதக்கிடுங்க. வெங்காயம் லைட்டாக ப்ரௌன் கலரில் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் நம்ம நல்லா வதக்கிட்டோம். இது கூடவேவும் 2 பெரிய தக்காளி நல்லா ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு இந்த மாதிரி அரைச்சிட்டு அதை பியூரி மாதிரி பண்ணிக்கோங்க. அதை கூட சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இது இப்போ நல்லா வதக்கிடுங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இதிலேருந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும். அது வரைக்கும் நம்ம வதக்கணுங்க. இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இது கூடவேவும் 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இப்போது 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. அது கூடவேவும் 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. இது நல்லா வேகணும், அந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம வதக்கிட்டோம். இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லேசாக இந்த மாதிரி ஒரு பிரட்டிடுங்க. இப்போ இது கூடவேவும் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த எல்லா பன்னீரையும் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதை ஜென்டிலாக இந்த மாதிரி ஒரு தடவை பிரட்டி விட்டுருங்க. இப்போ இந்த பன்னீருக்கு லைட்டாக தண்ணி வேணும் நமக்கு. அதனால் அந்த பன்னீர் இருந்த கண்டெய்னர்லேயே நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு அதை சேர்த்துட்டு லேசாக இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. இப்போ இது இருக்கட்டும். இதிலேருந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர்ற வரைக்கும் இருக்கணும். ஸ்டவ்வை நல்லா ஃப்ளேம் கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. கொஞ்சமாக மல்லித்தலை தூவிட்டு லேசாக இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. அவ்வளோதாங்க, நம்ம சூப்பராக ரெடி பண்ணிட்டோம் கடாய் பன்னீர். இப்போ இந்த பன்னீர் கூட 1 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லேசாக இந்த மாதிரி பிரட்டி விட்டுருங்க. நம்ம சர்க்கரை சேர்த்ததுனால பன்னீர் ஒரு மைல்டான ஸ்வீட்னஸோடு இருக்குங்க. ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம சூப்பராக ரெடி பண்ணிட்டோம்
கடாய் பன்னீர். இந்த கடாய் பன்னீர் பார்த்திங்கன்னா சப்பாத்தி நான் கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு டேஸ்ட் பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இதை மாதிரி ஈஸி அண்ட் சிம்பிள் ரெசிபீஸுக்கு இந்தியன் கிச்சன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.